விஜய் மகனை வம்பிழுக்கும் பாஜக. தமிழகத்துல இப்ப மும்மொழி கொள்கை பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. முழு அரசியல்வாதியா மாறிட்டு வர தாவேகா தலைவர் விஜய் மும்மொழி கொள்கைக்கு எதிராக அறிக்கை விட்டார். இப்ப இதுதான் பிரச்சனையாகி இருக்கு. அதாவது இந்த விவகாரத்துல விஜயோட குடும்பத்தை பாஜக நேரடியாவே வம்புக்கு இழுத்திருக்கு. பாஜகவோட மூத்த தலைவர் ராஜா கோவையில நடந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்புல பேசும்போது, தாவேகா தலைவர் விஜயோட குழந்தைகள் எங்க படிக்கிறாங்க, மும்மொழி கொள்கையை எதிர்க்கிற விஜய் தன்னோட பிள்ளைகளை எங்க படிச்சுட்டு இருந்தாலும் அங்கிருந்து நிறுத்தி அரசு பள்ளியில சேர்க்க தயாரான்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதோட ஜோசப் தம்பி, என்ன இது, உன்னோட பையன் மட்டும் பிரெஞ்சு ஸ்பானிஷ்னு படிக்கணும், மற்றவங்களோட குழந்தைங்க எல்லாம் ஒரு மொழி மட்டும்தான் கத்துக்கணுமா, எந்த ஊரு நியாயண்டா இதுன்னு கிண்டலா கமெண்ட் பண்றாங்க. இதனால கடுப்பான விஜய் கட்சி தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் விஜய் திமுகவை காரணத்தோட தான் விமர்சனம் செய்தாரு. ஒன்றிய அரசோட புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டு மக்கள், துறை சார்ந்த வல்லுநர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள்னு பலதரப்பட்ட மக்களும் எதிர்க்கிறாங்க. இதனால மக்களோட முடிவே இறுதியா இருக்கணும்னு விஜய் சொல்றதுல என்ன தப்புன்னு கேள்வி எழுப்புறாங்க.